Hello friends, good evening. Today we are going to see about the mock usage for our Ayushpathi platform, global online platform for the Ayush Medilife clinics. So why we chose mock is an online application. It's a cloud-based application. Mock can be accessed anywhere through your cell phone or through your laptop. You don't need a separate software to be installed. அதனால வந்து இது எப்போ வேணால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். Since Ayushpathi has doctors all over the world and patients all over the world, so this kind of platform is very much necessary. So that is why we went into mock. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து சில விஷயங்கள் மாக்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வை ஐம் புட்டிங் திஸ் வீடியோ. பேசிக்கலி மாக்டாக் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி யூ ஹாவ் டு டைப் இட் இன் எனி ஆஃப் யுவர் ப்ரௌசர். ஸோ ஐ ஓப்பன் மை ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் ஐம் கோயிங் டு டைப் மாக்டாக். ஸோ இது மாக்டாக் டைப் பண்ணிவிட்டு கெட் இன் டு தி மாக்டாக் வெப்சைட். ஸோ யூ வில் ஹாவ் திஸ் லாகின் பேஜ். இதில் நான் ஆல்ரெடி வந்து நம்ம அசோசியேஷனோட லாகின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாகின் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் தி யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஐ ஹவ் ஷேர்ட் தட் டு தி குரூப் ஆல்ரெடி. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி பேஜ் ஃபார் டிஃபால்ட்லி ஃபார் எவ்ரிபடி. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டாக்டர் அண்ட் ஆஸ் அன் அட்மின் நம்ம மெயினாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் கம்ஸ் தி ஃபார்மசி ரோல். ஸோ இதில் வந்து இதெல்லாம் மாஸ்டர் செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து வி வில் டேக் கேர். யூ டோன்ட் நீட் டு ஆல்டர் எனிதிங் ஹியர். பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி என்டையர் செட் ஆஃப் கிளினிக்ஸ். அதனால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கிளினிக்ஸ் டீட்டெயிலை தயவு செய்து இங்கே என்டர் பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்ரி கிளினிக் வில் ஹாவ் தேர் ஓன் நேம். நம்ம இங்கே அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் இட் ஆஸ் ஆயுஷ் மெடிலைஃப் கிளினிக் global platform. அதனால we don't have a particular center representing here. அதனால இந்த இடத்துல அதை ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க. அதுக்கு வேற இடம் இருக்கு. I will let you know that. So இந்த இடத்துல don't represent your clinic names here. Don't add anything to this master settings page. Next comes the doctor. So இதில் வந்து manage doctorல you will have all the doctors and their IDs here. I have given you the login name. இப்போ எல்லாத்துக்குமே வந்து சிங்கப்பூர் as the chief center நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் பேசினதுனால I put Singapore as the location here and the operation will be global. So that is why in the locations you have global Singapore அப்படின்னு இருக்கு. Don't worry about that. That can be changed at any time. So these are right now the users that we have. Most of them are doctors and one or two therapists and front office workers are there. So இதில் எல்லாத்தோடைய பேரும் இருக்கு. If at all you don't have a login here, kindly inform me. I'll create a login and give you. So this is number one. Then comes the appointment. So இந்த appointment குள்ள போனால் ஒவ்வொரு டாக்டருக்கும் what appointments இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். This only when we feed in patients here we will have. இப்போ suppose வந்து டாக்டர் செந்தில்வேல் is seeing a patient and we need to check in a patient to டாக்டர் செந்தில்வேல் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து டைரக்ட் செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் கிளிக் பண்ணிட்டு வி ஆல்ரெடி என்டர் பண்ண பேஷண்ட்டை இங்கே செக்இன் பண்ணலாம். இல்லை நியூ அப்பாயின்மெண்ட் போயிட்டு வி கேன் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட். டைரக்ட் செக்இன் போனால் இந்த இடத்துல ஐடிஸ் சர்ச் பண்ணி சம் பேஷண்ட்டோடைய ஐடி நம்ம சர்ச் பண்ணலாம். பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். அவங்கள வந்து செக்இன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் ஆட் பண்ணல, ஸோ அதனால் வரலை. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி இது டாக்டரோடதுலேயும் அவ்வளோ ஒர்க் எதுவும் இருக்காது. ஆஸ் அ டாக்டர் அண்ட் ஆஸ் அ அட்மின் நமக்கு தேவையானதெல்லாம் பேஷண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் புதுசாக வரும்போது we are going to enter all the details of the patient here and register here. So இந்த இடத்துல வந்து we will have all the patients database. So we are going to register the patient. சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து யூ கேன் சேஞ்ச் த கண்ட்ரி. இந்த கண்ட்ரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மொபைலோட இன்டர்நேஷ்னல் ஐஎஸ்டி கோட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனி mobile can be entered here. Any country's person can be entered here. ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டால் அவங்க ஏஜ் வந்துடும். இல்லை ஏஜ் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா எவ்ரி டைம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் இயர் ப்ரிஸ்கிரிப்ஷன் டெவலப் பண்ணும் போது நெக்ஸ்ட் இயர் அவங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் தேர். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டீடைல்ஸ். சம் அடிஷ்னல் டீடைல்ஸ் கேன் ஆல்சோ பி ஆடட். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டோடைய நேம் வந்து அங்கே சேவ் ஆகிடும். எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. வி ஹேவ் ரிஜிஸ்டர்ட் சர்டன் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து இந்த எம்ஐஎஸ்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. பட் டோன்ட் வரி அபவுட் ஆல் தீஸ் டீடைல்ஸ் நவ்.
இன்னைக்கு வந்து ரவாங் சென்டர்ல இருந்து தன்யா அப்படின்ற பேஷண்ட்டை என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஐடி ஹாஸ் பீன் கிரியேட்டட் 2020-08 இஸ் 8th month 2020. அதில் 051 அப்படின்றது ஐடி. நம்ம ஓவரால் வந்து ஆயுஷ்பதிக்குள்ள 51 பேஷண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பேஷண்ட்டையே நம்ம வந்து இந்த ஐடி அண்ட் இந்த பேஷண்ட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பேஷண்ட் போட்டோம்னா அந்த டீட்டெயில் வந்துடும். இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் போயிட்டு அந்த தன்யாவுக்கு வந்து டாக்டர் அலெக்ஸ்க்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இப்போ டேரெக்டாக அந்த பேஷண்ட் வராங்கன்னா we will put this ID and give a search so that Danya will come. அதில் வந்து தன்யாவை செக்இன் பண்ணிட்டோம்னா செக்இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் அண்ட் கன்சல்டன்ட் வந்து டாக்டர் அலெக்ஸ் எம்பிபிஎஸ் இருக்குது, தட் கேன் பி சேஞ்ச்ட். ஸோ அலெக்ஸ் போட்டு இங்கே வந்து டயக்னோஸ்டிக் கன்சல்டேஷன் அண்ட் ரெஃபர்ட் பை யார் அதர் செல்ஃப் அண்ட் தட் டீட்டெயில்ஸ் இங்கே போட்டுட்டு செக்இன் அப்படின்னு போட்டுட்டோம்னா இங்கே பிரிண்ட் டோக்கன் இதெல்லாம் தேவையில்லை, பட் ஜஸ்ட் திஸ் வில் பி தேர். இப்போ வந்து இஃப் வி கோ டு அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் சி டாக்டர் அலெக்ஸ் பேஜ், வி வில் ஹாவ் மிஸ் தன்யாஸ் செக்இன் ஹியர். ஸோ இதுதான் வந்து டாக்டர் அலெக்ஸ் சாரோடைய செக்இன். த பேஷண்ட் ஹாஸ் ஆல்ரெடி கம் இன். ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஷோயிங் ஹியர். இட்ஸ் நாட் ஷோயிங் ஹியர். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன டைம்ல நம்ம கன்சல்ட் பண்ண போகிறோன்றதை வேற ஒரு பேஜில் செட் பண்ணலாம், அதுவும் நான் காட்டுறேன். பட் திஸ் இஸ் த பேசிக் திங். நம்ம ஒரு பேஷண்ட் வரும்போது உள்ள செக்இன் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து சிட்ரான், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம குளோபல் அட்மின் சென்டர் போட்டுக்கிறதுனால எல்லா வெயிட்டிங் லிஸ்ட்டும் இங்கே நமக்கு காட்டிடும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. தென் பேஷண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு ரைட் அ கேஸ் ஷீட் ஃபார் ஹிம். ஸோ டாக்டர் கேபினுக்கு வந்த உடனே அந்த டாக்டருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்க போகிறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட்ஸில் போயிட்டு இந்த பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து வெயிட் கீழே போயிட்டு we are going to get into the dashboard of the patient. So as a doctor we need to get into the dashboard of the patient. So இதுக்குள்ளே போயிட்டு now you see 3 columns. ஒன்று வந்து பர்சனல் டீடைல்ஸ். இதில் வந்து நம்ம என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த இடத்துல மெடிக்கல் டீடைல்ஸ் இருக்குல்ல, இங்கே பர்சனல் டீடைல்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணால் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஐடி பண்ணணும்னா கூட we can print an ID for them. ஸோ இதை நம்ம பண்ணிக்கலாம். தென் அதர் டீடைல்ஸ் இங்கே வந்து நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் தேர் இது அதை வந்து நம்ம இங்கே ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து the patient is diabetic, அந்த patient is pregnant, the patient history of diabetes இருக்குது, the patient has an allergy to some drug history of diabetic drugs, social history, the patient has a tobacco chewing, allergies, sulfur drug allergy இருக்கு. So all these can be put and saved here. So these are the details that do not get changed over time. So அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். So this is how it is. இப்போ இது ரெண்டும் வந்து we will have stationary for all the visits. இப்போ ரைட்டில் வரும்போது தான் we'll have every day வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது இங்கே இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த பேஷண்ட் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணதுனால we have a case sheet already opened. So Dr. Shivashankar has opened a case sheet. So I'm just going to click this and see what are entered. ஸோ இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சப்போஸ் வந்து இதை நம்ம எடிட் பண்ணுறோம், ஒரு கேஸ் ஷீட்டை புதுசாக ஓப்பன் பண்ணுறோன்னா எப்படி வரும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். எடிட் போட்டுறேன். இப்போ திஸ் இஸ் ஹவ் அ நியூ கேஸ் ஷீட் வில் ஓப்பன். ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக என்டர் பண்ணிக்க போகிறோம். தென் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி வெயிட்டு, ஹைட்டு, வெயிட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம சீஃப் ஜென்ரல் எக்ஸாமினேஷன். தென் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதனால் நம்ம பண்ண போகிறோம்னா அதை மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். டாக்கெட்ஸ் இஸ் வேர் வி ஃபீட் இன் ஆல் தி ஸ்கேன்டு ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த பேஷண்ட். இங்கே ஆட் டாக்குமெண்ட் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். டயக்னோசிஸ் வி கேன் டாக்டர் சிவசங்கர் ஹேஸ் ஆல்ரெடி புட் அ டயக்னோசிஸ், அந்த மாதிரி நம்ம டயக்னோசிஸ் போட்டுக்கலாம். ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து அபியங்கம் அப்படின்றது வி ஹவ் ஆல்ரெடி ஃபெட் இன் அரௌண்ட் 500 ட்ரீட்மெண்ட்ஸ் இயர். ஸோ அதனால் அதை நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அதோட காஸ்ட்டும் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அபியங்கம் வந்து என்ன தைலம் வச்சு பண்ண போகிறோம், நொச்சி தைலம் அப்படின்றத ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனாக இங்கே போட்டுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்வேதம் கொடுக்க போகிறோம். ஸ்வேதம் வந்து நம்ம வந்து பத்திரபிண்ட ஸ்வேதம் கொடுக்க போகிறோம். அதில் என்ன இலை யூஸ் பண்ண போகிறோம், முருங்கை இலை அப்படின்றது சும்மா ஒரு ஆட் நோட்ஸாக போட்டுக்கிறோம். ஸோ இது எத்தனை நாள் பண்ண போகிறோம், ஆர் வி டூயிங் இட் ஃபார் 10 days அப்படின்னும் போது இந்த பிரிண்ட் எஸ்டிமேட்டில் போயிட்டு இதில் வந்து நம்ம 10 days அபியங்கம் அண்ட் 10 days ஆஃப் பத்திரபிண்ட ஸ்வேதம்
அதை போட்டு டோட்டல் காஸ்ட் போட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்தா அந்த தென் அண்ட் தேர் வி கேன் கிவ் தி அமௌண்ட் கொட்டேஷன் டு த பேஷண்ட். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடலாம். இது நம்ம லெட்டர் பேட், நம்மளோட கிளினிக் லெட்டர் பேட் வச்சிருக்கோம்னா அந்த லெட்டர் பேடில் இதை பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். எதுக்காக இங்கே வந்து நம்ம பிளாங்காக வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, we will have already running centers வந்து இப்போ தன்வந்தரா சென்டர், பிரிக்ஃபீல்ட் சென்டர், இங்கெல்லாம் they have their own names. அப்போது மெடிலைஃப்னு கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால வந்து குளோபல் பிளாட்ஃபார்ம் வில் பி மெடிலைஃப், பட் அந்தந்த சென்டர்ஸ் பர்டிகுலர்லி அவங்களோட லெட்டர் பேடில் இந்த எஸ்டிமேட்டை பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுடைய ஓன் சென்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தெரியும். அதனால தான் இந்த இடத்துல வந்து we have not given the heading. பட் ஹெட்டிங் கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. நம்ம கொடுத்தா ஒரே ஹெட்டிங் எல்லாம் என்டையர் செட் ஆஃப் கிளினிக்ஸ். இப்போ ஆல்ரெடி வந்து 20 டாக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டாக்டர்ஸுமே தே ஹேவ் தேர் ஓன் நேம் ஃபார் த கிளினிக்ஸ். ஸோ அப்போ அதை நம்ம இங்கே ஒவ்வொரு டாக்டருக்கும் நம்ம எடிட் பண்ணி கொடுக்க முடியாது. வி ஹாவ் திஸ் அஸ் அ யுனைடெட் சென்டர். அதனால நம்ம வந்து தி ஆயுஷ் மெடி லைஃப்னு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் த டாக்டர்ஸ். அதனால வந்து வி ஹவ் மேட் திஸ் ஆஸ் ஹெட்டிங் ஃப்ரீ. ஸோ அவங்கவுங்களோட லெட்டர் பேடில் அவங்கவுங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு லெட்டர் பேட் ஹெட்டிங் கொடுத்துட்டு கூட ஹெட்டிங் இல்லாதவங்க வந்து டைரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். மற்றவங்க வந்து இந்த எக்ஸ்க்ளூட் ஹெட்டர்னு போட்டாங்கன்னா அந்த ஹெட்டர் மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் நம்மளுடைய லெட்டர் பேடில் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ ஐதர் வே இட் இஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோமா இல்லையான்றதை பின்னாடி இந்த கேஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி இதை நம்ம டிக் பண்ணிக்க போகிறோம். இதில் நோட்ஸ் எதனா நம்ம ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தென் கம்ஸ் த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி மெடிசன்ஸை ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அணுதைலம், ஆர்னோபின் கேப்சூல் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஆர்னோபின் கேப்சூல் வந்து இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் 111 எத்தனை டேஸ், 15 டேஸ் கொடுக்க போகிறோம். அதனால் 45 டேப்லெட்ஸ் கொடுக்க போகிறோம். இது பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துட்றோம். வித் வார்ம் வாட்டர் அப்படின்ற டீட்டெயில் இங்கே வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்துட்டு ஆட் போட்டோம்னா இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கெட்ஸ் ஆடட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே கீழே வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கெட்ஸ் ஆடட். ஸோ இந்த மாதிரி வந்து எனி மெடிசன் வி கேன் ஆட். இந்த இடத்துல இந்த டிக் ஒன்று இருக்கும். அந்த டிக் டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இல்லை. அதை யாரும் டிக் பண்ண வேண்டாம். பிகாஸ் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய ஸ்டாக் மட்டும் தான் நான் கொடுப்பேன். இங்கே வந்து இது குளோபல் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால எல்லாரும் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய மெடிசன்ஸ் இருக்கும். அதனால் இந்த டிக் போட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் லெட் அஸ் நாட் யூஸ் திஸ். டைரக்ட்லி வி கேன் டைப் த மெடிசன்ஸ். பட் மெடிசன்ஸ் நேம் வந்து ஆல்ரெடி சிஸ்டமில் ஃபீட் ஆகிருக்கணும். அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இங்கே போட்டுட்டு இங்கே அட்வைஸில் வந்து நம்ம சூஸ் லிஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புதுசாக எதனா அட்வைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டயபெட்டிஸ்க்கு என்ன அட்வைஸ், இந்த அட்வைஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு வி கேன் ஆட் அட்வைசஸ் ஃபார் ஆல் தி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ போட்டு இந்த இடத்துல அந்த அட்வைஸோட நேம் என்னன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டி டைப் பண்ண வேண்டாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் கீழே அவங்களுடைய அட்வைஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ டயாபெட்டிஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ அவாய்ட் வந்து ஸ்வீட்ஸ், தென் வந்து ஆட் ஃபெனுக்ரீக் அப்படின்னு போட்டு நான் சும்மா சேவ் பண்ணுறேன், ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உள்ளே போகும்போது இப்போ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகும்போது இப்போ இந்த இடத்துல வந்து அட்வைஸ் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் அன் அட்வைஸ். இதில் வந்து இப்போ டயபெட்டிஸ் அட்வைஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரிவ்யூ வந்து ஆஃப்டர் 15 டேஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து 31st. ஸோ செப்டம்பர் 15th வந்து ரிவ்யூ போட்டுக்கிறேன். ரிவ்யூ போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ த ரிவ்யூ டேட் கெட்ஸ் ஆடட். அப்போ சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் திஸ். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன டயக்னோஸ் பண்ணோம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், என்ன ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், என்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை வந்து நம்ம உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோடைய அட்வைஸ் எனேபிள் பண்ணோம்னா இந்த இடத்துல தி அட்வைஸ் வில் ஆல்சோ கெட் பிரிண்டட். I think it is not enabled here, so we are not getting that here. Otherwise we can get that here. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தி ஆயுஷ் மெடிலைஃப் அப்படின்ற ஹெட்டிங் வருது. இப்போ நான் இது அப்படியே பிரிண்ட் கொடுத்தேன்னா we will have the ஹெட்டிங்கோட பிரிண்டர் வந்துடும். அதே எக்ஸ்க்ளூட் பிரிண்டிங் கொடுத்தேன்னா, எக்ஸ்க்ளூட் ஹெட்டர் கொடுத்தேன்னா அது ஹெட்டர் போயிடும். ஸோ அதனால் நம்மளுடைய ஓன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக தெரியுது. உங்களுடைய A4 ஷீட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது A4 ஷீட்டில் மட்டும்தான் வரும், மற்றது எதுவும் எக்ஸ்ட்ராவாக வராது.
ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம மெயினாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டோம்னா இட் கெட்ஸ் சேவ்ட். அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சிடும். தென் வி ஆர் கோயிங் டு ஓப்பன் த நெக்ஸ்ட் கேஸ் ஷீட். ஸோ அது வந்து டாக்டர்ஸோடைய பார்ட். இப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட பார்த்துட்டு ஷீ இஸ் கோயிங் டு கோ டு த ஃபார்மசி. அப்போ அங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தா அதுதான் ஸ்டாக்ல போயிட்டு சேல்ல போயிட்டு இப்போ இந்த பேஷண்ட்டோடைய ஐடி இந்த இடத்துல இப்போ நேமோ ஐடியோ அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா அந்த பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ கன்சல்டன்ட் வந்து அலெக்ஸ் சார். ஸோ அலெக்ஸ் டாக்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டு பேஷண்ட் மேலா ஃபீமேலா அது போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேஷண்டோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹஸ் ஆல்ரெடி கம் ஹியர். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் நீடட். பட் என்னன்னா ப்ரொவைடட் வி ஷுட் ஹேவ் அ ஸ்டாக் ஆஃப் தட் மெடிசன். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் என்ட்ரிஸ் போட்டதுனால இங்கே நம்ம வந்து அந்த ஆர்னோபின் ஸ்டாக்ல இல்லாததுனால we are not able to enter anything here. If we have ornopin in stock, we will be able to write the prescription direct away. இப்போ நான் அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் ஸ்டாக் போகிறேன். ஸ்டாக்ல வந்து ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். there are around 581 ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ஆடட். சப்போஸ் யூ நீட் டு ஆட் அ நியூ ப்ராடக்ட்னா இந்த இடத்துல போயிட்டு ப்ராடக்ட்ல போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு யூ ஹேவ் டு ஆட் தி ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ளையர் நேம் வந்து இந்த இடத்துல வந்து லிங்க் சப்ளையர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட ஏஜென்சி யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்களோ அவங்களோட நேம் போட்டு முதல்லயே நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து சப்ளையரோட நேம் வந்து நீங்க ஆட் பண்ண முடியும். மார்க்கெட்டர் நேம் சப்ளையர் நேம்லாம் நீங்க ஆட் பண்ணணும்னா முதல்லயே நீங்க ஆட் பண்ணிடணும். ஆர்எல்ஸ் இங்கே வந்து மாஸ்டர்ல வந்து மேனுஃபேக்சர் மார்க்கெட்டட் பை கேட்டகரி சப் கேட்டகரி இந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆட் எவ்ரி திங் ஹியர். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ஆர்னோபின் இஸ் தேர். இப்போ ஆர்னோபினோட ஸ்டாக் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக் வந்து ஓரலாக ஃபோனில் ஆர்டர் பண்ணிடுறேன். த ஸ்டாக் இஸ் கம்மிங் டு மை ஃபார்மசி. இப்போ நான் அதை எப்படி வந்து என்னுடைய ஃபார்மசியில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இங்கே வந்து கூட்ஸ் ரிசீவ்ட் நோட்டுன்னு ஒன்று இருக்குது. பர்ச்சேஸ்க்குள்ளே கூட்ஸ் ரிசீவ்ட் நோட்டுக்குள்ளே போயிடணும். இப்போ நமக்கு வந்து மெடிசன் அனுப்பும் போது ஒரு தே வில் சென்ட் யூ அ லிஸ்ட். அதாவது ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்ல சர்டன் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 4 ஃபார்மசிஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மசின்றதுக்குள்ளே நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். ஃபார்மசிக்குள்ளே அதை நான் ஸ்டாக்கை கொண்டு வரேன். ஸோ அந்த ஃபார்மசின்ற ஸ்டோருக்குள்ளே கொண்டு வரேன். இப்போ வந்து நான் ஆர்னோபின் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆர்னோபின் சரி, நான் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் எடுத்துக்கிறேன். ஆர்னோபின், லெட் மீ see if it is already there. Stock, product. ஸோ ஆர்னோபின் மெடிசன் இங்கே நம்ம என்ட்ரியே இல்லை. ஸோ வெல் அண்ட் குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நியூவா என்ட்ரி போட போறேன். ஆர்னோபின் கேப்சூல்ஸ் அப்படின்னு போட்டுறேன். மேனுஃபேக்சர் வந்து எஸ்ஜி ஃபைட்டோஃபார்மா. எஸ்ஜி ஃபைட்டோஃபார்மா. மார்க்கெட்டட் பை நான் ஏதோ ஒரு மார்க்கெட் ஆர்ஆர் ஃபார்மா நெல்லூர் போட்டுறேன். இட்ஸ் அ ட்ரக். இட்ஸ் அ ஸ்கெடியூல்டு ட்ரக். காம்பினேஷன் ட்ரக். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் எடுக்க போகிறோம். ஃபார்மகாலஜிக்கல் நேம் மாடர்ன் மெடிசனில் யூஸ் ஆகும். பட் இங்கே யூஸ் ஆகாது. அதனால் நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் இங்கே வந்து பெயினோடைய மெடிசன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பெயினோட மெடிசன் அப்படின்னு இங்கே நான் ஆட் பண்ணிடுறேன். கேட்டகரி திஸ் இஸ் அ கேப்சூல். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் அஸ் அ கேப்சூல். சப் கேட்டகரி ஒன்றும் இல்லை. அதாவது ஜெலட்டின் கேப்சூல்னு வேணால் போட்டுக்கலாம். பட் அது ஜெலட்டின் கேப்சூல். ரீஆர்டர் லெவல் ஒரு கேப்சூல் வந்து நமக்கு முடியறதுக்கு முன்னாடி ரீஆர்டர் பண்ணோம்னா நம்ம ஒரு 1000 கேப்சூல்ஸ் வந்து மினிமம் ஸ்டாக் இருக்கனால ரீஆர்டர் லெவல் போட்டுக்கலாம். இண்டிகேஷன் வேணும்னா நம்ம முதல்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இங்கே நம்ம இண்டிகேஷன் டைப் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் யூனிட் வந்து இது வந்து 1000s ஜாரில் தான் வரும். ஸோ அதனால் பர்ச்சேஸ் யூனிட் 1000s. நம்ம வாங்குற ப்ரைஸ் வந்து ஒரு 2400 போட்டுக்கோமே. இதெல்லாம் எசென்ஷியல் இல்லை. பட் ஸ்டில் இங்கே ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 3600 வச்சுப்போம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து 1. ஹெச்எஸ்என் கோடு வந்து சித்தா ஆயுர்வேதா மெடிசன்ஸ்க்குன்னு ஒரு கோடு இருக்குது. அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸை. அந்த மெடிசனோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம்? 500 mg கேப்சூல்.
duration usually for 15 days or 1 month. Oral medicine morning ஒன்று, noon ஒன்று, night ஒன்று கொடுப்போம். தென் வந்து ஆஃப்டர் ஃபுட் கொடுக்க போகிறோம், வித் வார்ம் வாட்டர் கொடுக்க போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் yes, these are the basic things which we need to feed. இப்போ இந்த மெடிசன் வந்து 500. yes, so இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து it has got stored into our medicines. அந்த இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் குள்ள போயிட்டு இப்போ அந்த ஆர்னோபின் கேப்சூல் இங்கே சேவ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இங்கே வராது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு மாஸ்டர் செட்டிங் இருக்கும், போயிட்டு சிங்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஃபீட் கொடுப்போம். அது எல்லாத்தையும் வந்து குளோபலாக நம்ம சர்வரில் அப்லோட் பண்ணணும்னா இந்த மாஸ்டர் செட்டிங் போய் ஃபீடிங் கொடுக்கணும். ஸோ இந்த மெடிசன் காட் ஆடட். இப்போ நம்ம இந்த மெடிசனை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் ரிசீவ்ட் நோட்டில் போயிட்டு we are going to create a new GRN. இப்போ சுபாங் ஃபார்மசின்றதில் ஆட் பண்ணலாம் நம்ம பேசணும். ஸோ ஃபார்மசியில் போயிட்டு இப்போ நான் அந்த மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என் கையில் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பில் வந்துருச்சு அந்த கம்பெனிலேருந்து. இப்போ நான் அந்த பில்லை இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்னோபின் கேப்சூல்ஸு இப்போ 1000 கேப்சூல்ஸ் பர்ச்சேஸ் யூனிட். அதில் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 1000 குவாலிட்டி வந்திருக்கு. ஃப்ரீ வந்து 100 கேப்சூல்ஸ் வந்திருக்கு. அப்படி நம்ம ஃபீட் பண்ணிப்போம். சாரி, 100னா 0.1 அப்படின்னா 100 கேப்சூல்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் குவான்டிட்டி வந்து 100 தான், 1000 தான் வாங்கியிருக்கோம். ஆனால் கூட வந்து ஒரு 100 கேப்சூல் ஃப்ரீயாக வந்ததுனால இங்கே வந்து 1100 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி டேட் எதனா வேணும்னா we can fix எக்ஸ்பைரி டேட் 2025 பிப்ரவரின்னு நான் ஒரு டேட் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி வந்து இது வந்து 12% ஜிஎஸ்டி, டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை வந்து இதே டீட்டெயில்ஸ் அந்த பில்லுலேயும் இருக்கும். அதை அப்படியே பார்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் போட்டுக்கிறோம். ஸோ இது இப்போதைக்கு நான் 0 போட்டுக்கிறேன், ஆட் போட்டுக்கிறேன். ஸோ ஆர்னோபின் கேப்சூல்ஸ் இப்போ இந்த இன்வாய்ஸோட டேட் என்ன, ரிசீவ் டேட் என்ன, இன்வாய்ஸ் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அவங்க பில்லில் வரக்கூடிய ஏதோ ஒரு டிஃபால்ட் நம்பர் அது என்ன, இன்வாய்ஸ் அமௌண்ட் ஆல்ரெடி கிரியேட்டடு, கேஷ் டிஸ்கவுண்ட் எதனா நமக்கு வருதா, ஆல் தீஸ் டீடைல்ஸ் கேன் பி. இதை வந்து நம்ம யூஸ்வலாக கிரெடிட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெடிசன் காட் ஆடட் டு அவர் ஃபார்மசி. இது எந்த ஃபார்மசினா ஃபார்மசின்ற ஸ்டோர், அதாவது சுபாங்கோ, ரவாங்கோ, வி ஹேவ் 4 ஃபார்மசிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெயின் ஃபார்மசிக்கு நான் ஆட் பண்ணுறேன். எனி ஃபார்மசிஸ் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணினா போதும். இப்போ வந்து நம்ம ஃபார்மசின்ற இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நவ் வி வில் கோ டு தி பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா, அதனால் அங்கே போவோம். அந்த பேஷண்ட்டோடைய ஐடி இங்கே நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ தன்யாவோட ஐடி வந்துருச்சு. இங்கே ஆர்னோபின் கேப்சூல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே ஆர்னோபின் கேப்சூல்ஸ் வந்துருச்சு பாருங்கள். நான் இங்கே டிக் பண்ண உடனே மேலே வந்துருச்சு. அதை கிளிக் பண்ண உடனே இப்போ 45 கேப்சூல்ஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம பேட்ச் எதுவும் போடல. ஜிஎஸ்டி வந்து 12%, டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எஸ், இதில் மெயினாக வந்து மேலே ஸ்டோர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஃபார்மசிக்குள்ளே தான் ஸ்டாக் போட்டோம். ஸோ ஃபார்மசின்னு நம்ம செலக்ட் பண்ணாதான் இந்த ஆர்னோபின் கேப்சூல் ஃபார்மசியில் தான் வி ஹேவ் கேப்சூல்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஃபார்மசியிலேருந்து 45 கேப்சூல்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 45 கேப்சூல்ஸ் போட்டு ரேட் வந்து 162 வந்துச்சு, ஆட் பண்ணிட்டேன். நவ் த ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் ஃபினிஷ்டு. பேஷண்ட் பேர், பேஷண்ட் மொபைல் நம்பர், ஏஜ், ஜெண்டர் அண்ட் ஆல் தீஸ் டீடைல்ஸ் ஹேவ் கம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதனா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஒரு 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம், இல்லை ரேட்லையும் கொடுக்கலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் நம்ம கையில் வந்திருக்கு அப்படின்றது. இப்போ அமௌண்ட் வரலைன்னா 0, அமௌண்ட் வந்திருக்குன்னா இப்போ சப்போஸ் வந்து $2,200 கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 200 போட்டுக்கலாம்.
கேஷ் டெண்டர்டு வந்து 200. ஸோ நமக்கு பேலன்ஸ் வந்து 38 ரூபா அவங்களுக்கு நமக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து அவங்க வந்து 100 வந்து கேஷ்லேயும் 62 வந்து கார்டில் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா கேஷ் 100, கார்டு வந்து இது கார்டு வந்து 62. ஸோ அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு அந்த பில் கெட்ஸ் சேவ்டு. கன்சல்டன்ட் நேம் டாக்டர் அலெக்ஸ், அதை நம்ம போடணும். நம்ம இந்த இடத்துல அதை போடலை, அதனால the bill is not getting saved. அலெக்ஸ் சார் பேர் போட்டு I am going to save the bill. Discount amount 0. So the bill got saved now. இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து we have printer options. again வந்து இது ஆயுஷ் மெடிலைஃப்ன்ற பேனர்லேயே பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். எக்ஸ்க்ளூட் ஹெடர் அப்படின்ற பேனர்லையும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அது மேலே போயிடும், நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் யோர் சாய்ஸ். So this is how typically we do all the prescriptions. So ஒரு மெடிசன் ஆட் பண்ணணும், அந்த மெடிசன் வந்து நம்ம ஃபார்மசிக்குள்ளே கொண்டு வரணும், அப்புறம் அந்த ஃபார்மசியிலேருந்து அந்த மெடிசன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணணும். டிஸ்பென்ஸ் பண்ண அந்த குவான்டிட்டி, இப்போ நம்ம வந்து அர்னோபின் கேப்சூல் 1000 வாங்கினோம், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 44 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ப்ராடக்ட் உள்ள போயிட்டு not in the product, this will be in the MIS அப்படின்ற இடத்துல போயிட்டு ஸ்டாக்ஸ்ல போயிட்டு let us see the current stock, consolidated stock. இப்போ நம்ம ஃபார்மசியில் தான் அதை ஆட் பண்ணினோம். ஸோ ஃபார்மசிக்குள்ளே போயிட்டு we'll see ஆர்னோபின் கேப்சூல்ஸ் 45 கேப்சூல்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 1000 கேப்சூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், மீதி 955 கேப்சூல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி see the stock. இப்போ நம்ம ரீஆர்டர் லிஸ்ட் வந்து மினிமம் 1000 போட்டிருந்தோம், ஆனால் நம்ம 1000 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல போயிட்டு நம்ம ரீஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம்னா அதுலேயும் ஆர்னோபின் கேப்சூல்ஸ் டிஃபால்ட்டாக காட்டும். பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி ரெடியூஸ்ட் ஃப்ரம் மினிமம் பேலன்ஸ்லேருந்து இப்போ கரண்ட் ஸ்டாக் ரீஆர்டர் லெவல் 1000, கரண்ட் ஸ்டாக் வந்து 955 தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யார் யாருக்கு கொடுத்தோம், எப்பப்பெல்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ராடக்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் போயிட்டு அந்த ப்ராடக்டோடைய பேர் நம்ம இங்கே போட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கு எப்போ, இப்போ நம்ம ஒரு வேளை ஸ்டாக்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் வருது, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக்குக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் மெடிசன் யார் யாருக்கு எப்போ பில் பண்ணதுன்னு சொல்லி என்டையர் லிஸ்ட் வந்து இட் வில் ஷோ ஹியர். So that is very important in this MIS. MIS is Management Information System for all the data. So அது வந்து initially you may not be needing it, but still I am showing it. So இதுதான் சார் patient and stock, இது ரெண்டுலயும் உங்களுக்கு வந்து important things. மற்றதெல்லாம் I don't think you need all these details now. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். At present you need this patient, stock, doctor, இது 3 தான். ஸோ அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து these are the basic things that you have to know. இந்த மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சைட்லையும் இருக்கு. அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் இருக்கு, தென் ஓபி லிஸ்ட் இருக்கு. இது வந்து வீடியோ கன்சல்டேஷன். இந்த வீடியோ கன்சல்டேஷன்ல யாருக்கு எனேபிள் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய விஷயங்கள் மட்டும் இங்கே வரும். பட் இதெல்லாம் இட் வில் டேக் சம் டைம். நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கெட்ஸ் எனேபிள்டு. தென் ஃபார்மசி, தென் இது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நமக்கு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் சிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பேஷண்டோட டேட்டா பேஸ் வந்து மெயின் சர்வரில் வந்து என்டர் ஆகும். ஸோ இது சிங்க் கால் போட்டிங்கன்னா சிங்க் ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஒர்க் அண்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஒர்க் இந்த மாஸ்டர் சிங்க் மட்டும் பண்ணிடுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி மோர் தென் இனஃப் ஃபார் ஆல் யுவர் ஐடியாஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எனி டீடைல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ ஆர் மகேஷ். Or we have a group called Onboard Ayushpathi, where Ayushpathi team people are there inside the group. So if you have any doubts, we will add you to the group so that you can openly discuss all your doubts there, so that the people will give you a feedback. Thank you.